ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் என்னுடைய ப்ரௌனி ஆர்டர் எப்படி கம்ப்ளீட் பண்ணேன்னு பார்க்கலாம். தென் மெஷர்மெண்ட்டும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு டார்க் சாக்லேட், பட்டர், ப்ரௌன் சுகர், மைதா அண்ட் எக்கு, வெனிலா எசன்ஸ் எடுத்து வச்சுப்போம். நான் எல்லாமே மெஷர்மெண்ட் பண்ணி தான் எடுத்து வச்சுருக்கேன். ஸ்டவ்வில் வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் இந்த டார்க் சாக்லேட்டையும் பட்டரையும் போட்டு நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கணும். நீங்கள் மைக்ரோவேவில் மெல்ட் பண்ணாலும் மெல்ட் பண்ணிக்கலாம். என்கிட்ட மைக்ரோவேவ் கிடையாது, அதனால் நான் எப்போவுமே டபுள் பாயிலிங் மெத்தடில் தான் மெல்ட் பண்ணுவேன். ஒரு பவுல் எடுத்து ப்ரௌன் சுகர் அண்ட் எக்கெல்லாம் போட்டு நல்லா விஸ்க் வச்சு பீட் பண்ணிக்கலாம். பீட் பண்ணி முடிச்சுட்டு அதை எடுத்து உரமாக வச்சுக்கலாம். டார்க் சாக்லேட்டையும் பட்டரையும் நல்லா மெல்ட் பண்ணி எடுத்து வச்சு டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ண வச்சுருக்கிறத எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கூல் டவுன் பண்ண விட்டு அப்புறமா நம்ம எக்கையும் ப்ரௌன் சுகரையும் பீட் பண்ணியிருக்கோம்ல அதில் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இந்த எக்கையும் ப்ரௌன் சுகரையும் பீட் பண்ணுறது வந்து நீங்கள் ஓல் சுகராக போடும்போது ஆட் பண்ணும்போது பீட்டர் வச்சு பீட் பண்ணிக்கலாம். நான் வந்து சுகரை வந்து மிக்சர் ஜாரில் அரைச்சி ஃபைன் பவுடர் எடுத்ததுனால விஸ்க் வச்சு தான் பண்ணியிருந்தேன். நான் பீட்டர் வச்சும் பண்ணியிருக்கேன். இதில் கூல் டவுன் பண்ண சாக்லேட்டையும் பட்டரையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்கிற மாவை வந்து இதில் ஆட் பண்ணி நல்லா சலித்து எடுத்துக்கோங்க. சலித்து எந்த ஒரு லம்ஸுமே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். ஓவர் மிக்ஸும் பண்ணிங்கன்னா நம்மளோட ப்ரௌனி ஹார்ட் ஆகிடும். நம்ம ஒரு வார்ம் மிக்ஸ் வந்து கொடுத்தோம் மட்டும்னா தான் நம்மளோட ப்ரௌனி வந்து சாஃப்ட் அண்ட் டெக்ஸ்சர் சூப்பராக இருக்கும். விஸ்க் வச்சு பண்ணாமல் ஸ்பேச்சுலா வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். நான் இன்றைக்கி 8 inch டின்னில் அடியில் பட்டர் வச்சு க்ரீஸ் பண்ணிட்டு அண்ட் பட்டர் ஷீட்டும் போட்டு அதுக்கு மேலேயும் நல்லா பட்டர் வச்சு க்ரீஸ் பண்ணி எடுத்திருக்கேன். அண்ட் தென் அதில் வந்து ப்ரௌனிஸ் வந்து இதில் கொஞ்சம் பேட்டர் ஆட் பண்ணிட்டு 6 inch டின்லேயும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இது 3/4 கிலோக்கான ப்ரௌனி. இது நான் உங்களுக்கு வந்து 1/2 kg கொடுக்குறேன். நீங்கள் அதை 1 kgக்காகவும் மாற்றிக்கலாம் அண்ட் தென் 1/2 kgக்காகவும் மாற்றிக்கலாம். நான் பண்ணுற ப்ரௌனியில் வந்து ஆயில் ஆட் பண்ணுறதில்ல, கொக்கோ பவுடர் ஆட் பண்ணுறதில்ல, ஒன்லி பட்டர். இது வந்து கஸ்டமர் வந்து ப்ரௌன் சுகரில் தான் வேணும்னு சொல்லி கேட்டதுனால அவங்களுக்கு ப்ரௌன் சுகரில் பண்ணி கொடுத்துருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வேணும், மேபி இந்த கெஃபேஸ்க்கெலாம் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி கொடுத்துட்ருக்கேன், அவங்களாம் கேட்குறாங்க அப்படின்னா ஒயிட் சுகர்லேயும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். கஸ்டமர் வந்து இது குட்டி குட்டி பீசஸாக போட்டு கேட்டிருந்தாங்க. ஏன்னா குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுக்காக வச்சு மேலே வந்து அவங்களுக்கு மில்க் சாக்லேட் ஃப்ராஸ்டிங் வந்து பிடிச்சிருச்சு. நான் ஃபஸ்ட்டு டார்க் சாக்லேட்டில் தான் ஃப்ராஸ்டிங் பண்ணி கொடுத்தேன். நெக்ஸ்ட் டைம் கொடுக்கும்போது என்கிட்ட அப்போது டார்க் சாக்லேட் இல்லைன்னு சொல்லிவிட்டு மில்க் சாக்லேட் கனாஷில் ஃப்ராஸ்டிங் பண்ணி கொடுத்துருந்தேன். அது சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு அந்த டேஸ்ட் பிடிச்சதுனால மேக்ஸிமம் இந்த கஸ்டமர் மட்டும் எப்பவுமே என்கிட்ட ஒயிட் சாக்லேட் கனாஷில் பண்ணி கொடுக்க சொல்லி கேட்பாங்க. சில பேருக்கு வந்து இந்த ஒயிட் சாக்லேட் ஃப்ளேவர் வந்து ரொம்ப பிடிக்கும் இல்லையா, அதனால் நான் இது வந்து சாக்லேட் கனாஷ் வந்து ஃபுல்லாக போடாமல் கொஞ்சமாக தான் மேலே கனாஷ் ஆட் பண்ணியிருந்தேன். ஏன்னா அவங்க லைட்டாக தான் கேட்டிருந்தாங்க. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கும் இந்த மாதிரி ப்ரௌனிஸ் சாப்பிடணும், டேஸ்ட் பண்ணி பார்க்கணுன்னா வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன், அதில் உங்களோட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய ரெசிபிஸ் அப்லோட் பண்ணுறேன். என்னோடய இன்ஸ்டா பேஜ் கொடுக்குறேன், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் தென் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். Thank you friends.